தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடைய உடல்நலம் குறித்த இப்ப நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. அவங்க உடல்நலம் குறித்த அவங்களுடைய அணுகுமுறை கடந்த காலங்கள்ல எப்படி இருக்கு? இப்போ இருக்க சூழ்நிலை எப்படி இருக்கு? ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க பார்த்த செய்திகள வச்சு உங்களுடைய கருத்து என்ன சார் இதுல? ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக தமிழக அரசில் இருந்து வருகிறார். அவர் எம்ஜிஆர் அவர்கள் 87ல் மறைந்த பிறகு 88ல் அவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். 89, 91ஆம் ஆண்டு 2 ஆண்டுகள் திமுக ஆட்சி காலம் நடந்தது. அப்போ ஒரு முறை 90 பிப்ரவரி என்று நினைக்கிறேன், அவர் ஒரு சாலை விபத்தில் சிக்கினார். அவருடைய கண்டசா காரில் ஒரு விமான நிலையம் அருகில் வந்து கொண்டிருக்கும்போது அவர் மீது ஒரு லாரி மோதியது. அப்பொழுது அவர் காயப்பட்டார். அதன் பிறகு சில நாட்கள் அவர் உண்ணாவிரதம் கூட அவங்க வீட்டிலேயே உண்ணாவிரதம் இருந்தாங்க அந்த அம்மா. நான் அப்போ அந்த செய்திகளை நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் இதுதான் என்னுடைய முதல் பதிவு என்பது உடல்நிலை குறித்த அவருடைய அணுகுமுறை என்பதுன்னா நம்ம இதிலேருந்து ஆரம்பித்து தான் சொல்லணும். அவங்க ஒரு சில நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாருங்க. அதுக்கு பிறகு தாப்பாண்டியன், இப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர், அவர் தான் அப்போ பழரசம் கொடுத்து அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சார். அதற்கு பிறகு 91, 96ல் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய உடல்நிலை என்பது குறித்தெல்லாம் நம்ம எந்த விதமான தகவலும் கிடையாது. ஷி வாஸ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி. அவங்க அந்த காட்டங்களில் அவர் முதல் முறை பதவியில் இருக்கும்பொழுது அவருடைய உடல்நிலை குறித்து எந்த தகவல்களும் பெரிய அளவில் இல்லை. 96ல் அவர் பதவி இழக்கிறாரு. பதவி இழந்த பிறகு 96லேருந்து 2001 வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கூட அந்த காலகட்டத்தில் கூட அவருடைய உடல்நிலை குறித்த பெரிய அளவில் எந்த விதமான தகவல்களும் உலா வரல. லைக் எனி அதர் ஹியூமன் பீயிங் தான் அவங்களும் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2001, 2006 காலகட்டத்தில் அவர் 2வது முறை ஆட்சிக்கு வந்த பொழுதே அவருடைய உடல்நிலை குறித்த வதந்திகள் சிறிய அளவில் வந்தன. அதாவது அவங்களுக்கு சுகர் இருக்குது, அதாவது அக்யூட் டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தைராய்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க பல்லு அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. டாக்டர் பிபி ராஜன் மயிலாப்பூரில் இருக்கார், அவருடைய கிளினிக்கு அவங்க அடிக்கடி வருவாங்க, நானே பார்த்துருக்காங்க. ஸோ 2001, 2006 இந்த தகவல்கள் கொண்டு இருந்தன. பட் அதை தாண்டி அவருடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கு மாதிரி எந்த விதமான உடல்நிலை குறைபாடும் அவருக்கு இல்லை. 2006, 2011 அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கூட பெரிய அளவில் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக நாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த டிட்டோரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வயோதிகத்தின் காரணமாக வரக்கூடிய சில குறைபாடுகள் அவங்களுக்கு வந்தது. அவர் கொடநாடு சென்று ஓய்வு எடுத்துக்கொள்வார். அப்பயே 2011ல் 3வது முறை பதவிக்கு வந்த பிறகு அப்போ தான் இந்த பிரச்சனை அதிகப்படியாக ஆகுது. இதில் உங்களுக்கு அந்த 2014 செப்டம்பர் 27 நீதிபதி குன்ஹா அவர்களுடைய தீர்ப்புக்கு பிறகு நிலைமை நிச்சயமாக மோசமடைய ஆரம்பிச்சு. 22 நாட்கள் அவர் சிறைச்சாலையில் இருந்துட்டு வெளியே வந்த பிறகு 7 மாதங்கள் 2014 அக்டோபர் 18ஆம் தேதி தன்னுடைய வீட்டுக்கு உள்ளே போனவர் அவங்க மே 22ஆம் தேதி 2015 தான் அவங்க வெளியில் வராங்க. 8 மாதங்கள் ஒரு வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. 8 மாதங்கள் எவர் ஒருவராது வீட்டிலேயே இருந்தார் என்றால் அவருடைய மனநிலை, உடல்நிலை எப்படி பாதிக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனோட தொடர்ச்சியாக நம்ம இப்போ 2015 மே 23ஆம் தேதி அவர் பதவியேற்பு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னாலே அவருடைய உடல்நிலையில் பெருத்த பின்னடைவு இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. எப்படின்னா, அவருடைய பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா தேசிய கீதமே சுருக்கமாக வாசிக்கப்படுகிறது. 28 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொருத்தராக தான் பதவி ஏற்றுப்பாங்க. ஆனால் பார்த்தா 14 பேர்னு 2 பேர் 2 கோஷ்டியாக பதவி ஏற்றுட்டு கோஷ்டி கானம் பாடிட்டு மொத்த ஃபங்க்ஷன் 25 நிமிஷத்தில் போயிட்டாங்க அவங்க. ஆகவே இவை எல்லாமே வெளிப்படையாகவே அவருடைய உடல்நிலை பற்றிய பலவிதமான வதந்திகளுக்கு வித்திட்டு விட்டது. அப்புறம் அவர் வரக்கூடிய தலைமைச் செயலகத்திற்கு வாரத்திற்கு 2 முறை வருவது, அது விஷுவலாக எல்லாரும் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்தாலே தெரிகிறது அவர் தெம்பாக இல்லை என்பது நன்றாகவே தெரிகிறது. இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிந்திருக்கும், நீங்களும் ஒரு ஊடகவியலாளர் தான். அவங்க ஜெயலலிதா அசம்பிளி செக்ரட்டரியேட் வராங்கன்னா ஜெயா டிவியை தவிர வேறு யாருமே அந்த ஃபங்க்ஷனில் அலோவ் பண்ணுறதில்ல. போர்ட்டிகோல கார் நின்னா யாரையும் கிட்ட விடுறதில்ல. இதெல்லாம் பலவிதமான வதந்திகளுக்கு வழி வைக்கின்றன. கலைஞர் ஜூலை 7ஆம் தேதி இந்த விஷயத்தை பேச ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனந்த விடனில் கூட கட்டுரைகள் வந்திருக்கிறது. ஆகவே பலவிதமான வதந்திகள் அவருடைய உடல்நிலை பற்றி இப்போ கொண்டிருக்கின்றன. ஆனால் கடந்த காலங்களில் அவர் 2011க்கு முந்தைய காலகட்டங்களில், அதாவது 1982 அவர் புது வாழ்க்கைக்கு 2014 வரைக்கும் இந்த 32 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்பார்வைக்கு அவருடைய உடல்நிலை குறித்த எந்த விதமான ஒரு தகவல்களும் நமக்கு தெரியாது. அவருடைய பணிகளையும் அது பாதிக்கவில்லை என்பது கண்கூடாக தெரிந்தது. ஆனால் இந்த 2014 செப்டம்பர் 27 நீதிபதி குன்ஹா தீர்ப்புக்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்களை பார்க்கும்பொழுது 2வது முறையாக அவர் வழக்கில் மே 11ஆம் தேதி நீதிபதி குமாரசாமியின் தீர்ப்பில் வெற்றி பெற்று மே 23ஆம் தேதி பதவியேற்ற பிறகு பதவியேற்பு நிகழ்ச்சியிலிருந்தே, ஸ்வானிங் இன் செரிமனியிலிருந்தே அவருடைய உடல்நிலை குறித்த வதந்திகள் பரவ ஆரம்பித்து விட்டன. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா போன வாரம் ஜூலை 4ஆம் தேதி அசம்பிளி எம்எல்ஏவாக அவர் பதவியேற்றார். அதன் பிறகு அவர் இந்த ஒரு வாரம் வெளியிலேயே வரல.
ஆகவே இவையெல்லாம் வந்து வதந்திகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளியில் வரும் வரையில் நாம் இது பற்றி எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இவங்க உடல்நிலை குறித்த இவ்வளோ செய்திகள் வந்துட்டு இருக்க இந்த நிலையில இது குறித்த பொலிட்டிக்கலா தமிழக அரசியல்ல என்ன மாதிரியான விளைவுகள் இல்ல மாற்றங்கள் ஏற்படும்? இது நல்ல கேள்வி. ஏன்னா வந்து நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுடைய உடல்நிலை குறித்த தகவல்களை நீங்கள் மறைக்க முடியாது. ஏன்னா எப்பயுமே நீங்கள் வந்து உண்மை வந்து மறைக்கப்படும் பொழுது அங்கே போய் வந்து ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டோம். இதே தனிப்பட்ட ஒரு ஜெயலலிதாக அவர் இருந்தால் அவருடைய உடல்நிலை குறித்து கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் முதலமைச்சர் என்னும் பொழுது அது குறித்து தெரிந்து கொள்ளும் உரிமை வந்து தார்மீக உரிமை மக்களுக்கு இருக்கிறது. சட்ட உரிமை வேண்டுமானாலும் இல்லாமல் இருக்கலாம். அது குறித்து எனக்கு தெரியாது. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வந்து சட்டமன்றத்தை நாம் கூட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மார்ச் 29ஆம் தேதி சட்டமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் துணை மானிய கோரிக்கைகள் 43 துணை மானிய கோரிக்கைகளுக்கான செலவினங்களை வந்து எடுப்பதற்கு சப்ளிமெண்ட்ரி டிமாண்ட்ஸ் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ராமநாதபுரத்தில் ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் வந்து இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும். அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து இப்போ கல்வி மானியம்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 100 கோடியில் வந்து 50 லட்சம் வந்து கடலாடியில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒதுக்கப்படணுன்றது தான் துணை மானிய கோரிக்கையில் டிசைட் ஆகிற விஷயம். அது இப்போ அந்த உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு சிறு கிராமம், அங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பெண்கள் கல்வி பள்ளிக்கூடம், அங்கே வந்து +2 இல்லை, 10th வரைக்கும் தான் இருக்குது. +1 +2 மாணவிகளுக்கு வந்து 50 லட்சம் ரூபாயில் வகுப்பறையும் ஒரு ஆய்வகமும் ஒரு லேபும் கட்டுறாங்க, ஒரு கம்ப்யூட்டர் லேபு. இதுக்கு 50 லட்சம் ரூபாய் அரசு இந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யுது அப்படின்னா, அடுத்த ஆண்டுலேருந்து அதில் ஒவ்வொரு வருடமும் 50 மாணவிகள் 100 மாணவிகள் வந்து வருவார்கள். இது எத்தனை பெண்களுடைய எத்தனை குழந்தைகளோட வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆகவே சட்டமன்றம், நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன், சட்டமன்றத்தை கூட்டாமல் இருப்பது, 43 துணை மானிய கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றாமல் இருப்பது என்பது வந்து தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில் வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து இப்போ இன்னொரு தொகுதி இருக்குது, ஈரோட்டில் ஒரு தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும். அதற்கு ஒரு 75 லட்சம் அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்குது. அது வந்து மானிய கோரிக்கை நிறைவேறினா தான் ஒதுக்கீடு செய்ய முடியும். இப்போ இந்த சட்டமன்றத்தை நீங்கள் கூட்டாமல் இருப்பதன் மூலமாக இவையெல்லாம் பாதிக்கப்படுகின்றன. நம்ம அரசியல்வாதிகளை பற்றி எவ்வளவு இழிவாக பேசினாலும் அரசியல்வாதிகளால் தான் சமூகத்திற்கு பல நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா அவங்க தான் வந்து கொள்கை வகுப்பாளர்கள். அரசாங்கத்தோட நிதி வந்து கஜானாலேருந்து திட்டங்களுக்கு வரணும்னா சட்டமன்றத்தில் அது மானிய கோரிக்கைகள், துணை மானிய கோரிக்கைகள் நிறைவேறி தான் வரணும். ஆகவே இப்போ ஜெயலலிதாவோட உடல்நிலையால் தான் வந்து சட்டமன்றம் கூட்டலைன்னு பரவலாகவே பேசப்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது வந்து இது வந்து தமிழக அரசியலில் எதிர்காலத்தில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த அளவுக்கு கூட இப்பொழுது நிர்வாகம் இல்லை என்று தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மற்ற கட்சிகள் இதை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ கலைஞர் வந்து ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிருக்காரு. போன இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி 7ஆம் தேதி அவர் பேசினார். ஸ்டாலின் ஏற்கனவே நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டுங்கன்ட்டாங்க. நான் வந்து சில எம்எல்ஏ எங்கிட்ட பேசுகிறப்ப அவங்களும் உடனடியாக சட்டமன்றம் கூட்டப்படணும். உதாரணத்துக்கு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா, அவரே ஒரு எம்எல்ஏ, அவரே வந்து சொல்கிறாரு இது வந்து உடனடியாக சட்டமன்றம் கூட்டத்தொடணும். ஏன்னா எங்கள் தொகுதி பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டையே பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம பேச வேண்டியிருக்குது. ஒன்றும் தொகுதி பிரச்சனை, எங்கள் தொகுதியில் இந்த பள்ளிக்கூடம் வேணும், இந்த கல்வி நிலையம் வேணும், இந்த தீயணைப்பு நிலையம் வேணும், இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும், இந்த பெண்கள் கல்லூரிக்கு வந்து கூடுதலாக வந்து நிதி ஒதுக்கணும். இப்படிலாம் கோரிக்கைகள் என்பது ஒரு தொகுதி சார்ந்தது. இதை தாண்டி தமிழ்நாட்டையே பாதிக்கக்கூடிய இப்போ காவிரி பிரச்சனை இருக்குது, குறுவைக்கு தண்ணி திறந்து விடலை, மின்வெட்டு வந்திருக்குது, சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு சந்தி சிரிக்குது. இப்போ இதையெல்லாம் பேசுறதுக்கும் சட்டமன்றம் கூட்டப்படணும். ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான் மக்கள் இவர்களுக்கு வாக்களித்து 234 எம்எல்ஏக்களை அங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அதை வந்து நீங்கள் வந்து இப்போ கூட்டலன்னா அது என்ன மாதிரியான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், பட்ஜெட்டை நிறைவேற்றிட்டோம். அடுத்த ஆண்டு வரைக்கும் நமக்கு பட்ஜெட்டுக்கு பிரச்சனை இல்லை, பணத்தை கஜானால வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த துணை மானிய கோரிக்கைகள் வந்து அவையும் முக்கியமானவை. அதற்காகத்தான் நாம் சொல்லுகிறோம் இவை உடனடியாக சட்டமன்றம் கூட்டப்பட வேண்டும் என்று. ஜெயலலிதாவின் உடல்நிலையால் தான் சட்டமன்றம் கூட்டப்படாமல் இருக்கிறது என்பதுதான் பரவலாக வரக்கூடிய கருத்து. இந்த கருத்து பொய் என்றால் அரசாங்கம் இதை பொய் என்று நிரூபிப்பதற்கு உடனே சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனை, அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் வராத வாசி ஊடகங்களில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, கலைஞர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஊடகங்கள்லையும் கலைஞர் பேசுகிறார், எதிர்கட்சிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழலில் வந்து நீங்கள் வந்து அமைதி காத்தீர்கள் என்றால் வரும் நாட்களில் வந்து இன்னும் அதிகப்படியாக பேசுவது தொடரும். இது வந்து நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்கும்.